குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்ற சரித்திரம். கணவரை பிரிஞ்சு ஃபைனான்சியரோட குடும்பம் நடத்தி இருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் நல்லபடியா பார்த்துப்பாருன்னு நம்பி போன பெண்ணுக்கு நடந்த படு பயங்கரம் இது. கணவரை பிரிந்து தன்னை நம்பி வாழ வந்த கள்ளக்காதலியை கொடூரமாக கொலை செய்த ஃபைனான்சியர் இவர்தான். காவல் நிலையத்தில் சரணடைந்த கொலையாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீஸ் அவர் கொலை செய்தது எப்படி, கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை மறைத்தது எங்கே, நடந்த கொலைக்கான காரணம் என்ன போன்ற புலன் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலிருந்து இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 43 வயதான சாந்தினி. ராணிப்பேட்டை அடுத்த பாலாஜாபேட்டையில் உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர். 8 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள ஹோட்டலில் கணவருடன் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். சாந்தினி வேலை பார்த்த ஹோட்டலுக்கு கஸ்டமராக சாப்பிட வந்த காமேஷ் என்பவருடன் அந்த பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து காமேஷ் அந்த ஹோட்டலின் ரெகுலர் கஸ்டமராக மாறியுள்ளார். அதற்கு காரணம் சாந்தினியின் அக்கறையான உபசரிப்புதான். திருமண வயதை கடந்தும் காமேஷ் சிங்கிளாக வாழ்ந்ததால் அவர் சாந்தினியோடு தகாத உறவை வளர்த்திருக்கிறார். பொதிகை நகர் பகுதியைச் சேர்ந்த காமேஷ் அப்பகுதியில் ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வந்துள்ளார். தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவைப்படுவதை உணர்ந்த காமேஷ் சாந்தினிக்கும் பொதிகை நகர் பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவரை பிரிந்த சாந்தினி அவருடைய குழந்தைகள் மற்றும் கள்ளக்காதலன் காமேஷுடன் சேர்ந்து குடும்பமாகவே வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக ஒன்றல்ல ரெண்டல்ல சுமார் 7 ஆண்டுகள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் காமேஷுக்கு திடீரென வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் சாந்தினியை பிரிந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறார். இதனால் காதல் கசந்து இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள். உன்னை நம்பி வாழ வந்ததற்கு இதுதான் தீர்வா என வெகுண்டெழுந்த சாந்தினி ஃபைனான்சியரிடம் தன்னுடைய மகளின் எதிர்காலத்தை செட்டில் செய்ய பணம் கொடுக்குமாறு உரிமையோடு டிமாண்ட் வைத்திருக்கிறார். இதனால் கடுப்பான காமேஷ் சம்பவம் நடந்ததன்று சாந்தினியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த காமேஷ் வீட்டில் வைத்திருந்த பெரிய கத்தியை எடுத்து கள்ளக்காதலி சாந்தினியின் கதையை முடித்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. காதலியை கொலை செய்த பிறகு தடயங்களை மறைக்க முயன்ற காமேஷ் ஒரு கட்டத்தில் எப்படியும் மாட்டிக்கொள்வோம் என்கிற பயத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்திருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் காமேஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஃபைனான்சியரை நம்பி முதலில் வாழ்க்கையை இழந்து தற்போது சாந்தினி உயிரையே இழந்திருப்பதால் அவருடைய 3 பிள்ளைகளும் ஆதரவற்று நிற்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. கள்ளக்காதல் ஒரு குடும்பத்தை சின்னாபின்னமாக சிதைக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. படிப்பு முடிச்சு கல்லூரிக்கு சென்ற பிறகும் கூட ஒரு பள்ளி மாணவருக்கு மட்டும் மிட் நைட்ல ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்திருக்காங்க இங்க ஒரு டீச்சர். அது என்ன மிட் நைட் கோச்சிங்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்த மர்ம நபரை சிறைப்பிடித்த லக்ஷ்மண் உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சம்பவ இடத்தில் ஒன்று கூடிவிட அந்த இடமே பரபரப்பாக மாறியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளிடம், வாங்க சார் வாங்க,
இந்த அநியாயம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா என மனவேதனையோடு அழைத்து சென்று உடைந்த ஜன்னல் வழியாக உள்ளே நின்றிருந்த மர்ம ஆசாமியை காட்டியிருக்கிறார் லக்ஷ்மண். ஃபேஸ் மாஸ்க் அணிந்து கொண்டு சுவற்றின் ஓரம் கேஷுவலாக நின்றிருந்தவரின் முகத்தை அங்கிருந்த கண்ணாடி பீரோ காட்டிக் கொடுத்தது. இந்த நபர் பீரோவில் இருந்த நகையையோ அல்லது வீட்டிலுள்ள காஸ்ட்லி பொருட்களையோ திருட வந்தவர் அல்ல. இந்த வீட்டு இல்லத்தரசியின் இதயத்தை திருட வந்திருக்கிறார். இந்த காதல் கள்வனின் பெயர் மணிகண்டா. சம்பவம் நடந்தன்று லக்ஷ்மண் நைட் டியூட்டிக்கு சென்ற நேரத்தில் மனைவிக்கு துணையாக இருப்பதற்காக மணிகண்டா வந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் ஆராய விசாரணையை தொடங்கினோம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மண். இவருக்கு நாகமணி என்கிற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். அதே பகுதியில் சொந்தமாக இறால் பண்ணை வைத்து நடத்தி வந்த லக்ஷ்மண் இரவு நேரத்தில் வெளிநபர்கள் பண்ணைக்குள் புகுந்து விடுவார்களோ என்கிற பயத்தில் தினமும் இரவில் இறால் பண்ணையிலேயே உறங்கியிருக்கிறார். இந்நிலையில் பகலில் வீடு திரும்பும் லக்ஷ்மணுக்கு மனைவியின் நடவடிக்கைகளில் திடீரென சந்தேகம் எழுந்திருக்கிறது. நாகமணி அடிக்கடி செல்போனில் யாருடனோ வீடியோ கால் பேசி வருவதை கவனித்திருக்கிறார். அது குறித்து மனைவியிடம் கேட்டபோது அது வேற யாருமில்லை, தன்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் மணிகண்டாதான். அவன் ரொம்ப சேட்டைக்காரன், எப்பவாவது டவுட் கேட்டு கால் பண்ணுவான் என கூறி சமாளித்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவம் நடந்த இரவில் இறால் பண்ணைக்கு வழக்கம் போல உறங்க சென்ற லக்ஷ்மணுக்கு அன்று வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை. சந்தேகத்தோடு வீடு திரும்பியுள்ளார். வெகு நேரமாக வீட்டின் கதவை தட்டியும் நாகமணி திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்தவர் என்ன நடக்கிறதென கத்திக் கூச்சலிட லக்ஷ்மணின் மகன் மணிகண்டா தங்களுடன் உள்ளே இருப்பதால்தான் அம்மா கதவை திறக்க அனுமதிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டதும் ரத்தம் கொதிக்க கோபமடைந்த லக்ஷ்மண் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே பார்த்திருக்கிறார். அங்கு சில வருடங்களுக்கு முன்பு நாகமணி பள்ளிக்கூடம் ஒன்றில் கம்ப்யூட்டர் டீச்சராக பணியாற்றிய போது அவரின் மாணவராக இருந்த மணிகண்டா நின்றிருக்கிறார். மிட் நைட்டில் தன்னுடைய மனைவியிடம் ஸ்பெஷல் கிளாஸா என கடுப்பான லக்ஷ்மண் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். ஜோடியை கையும் களவுமாக சுற்றி வளைத்த போலீஸ் மணிகண்டாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றிருக்கிறார்கள். அப்போது அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த நாகமணி கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்தவர்களிடம் தகராறு செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பெண் காவலர்களை வரவழைத்து நாகமணியை அடக்கிய போலீஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் மணிகண்டாவை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இத்தனை கலேபரம் நடந்து முடிந்த பிறகும் டூ வீலரில் 2 காவலர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த மணிகண்டா காதலியை பிரிந்து செல்ல மனமின்றி அவரையே எமோஷனலாக திரும்பி பார்த்தபடி சென்றது அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக அட்டகாசமான ஆஃபர்னு இன்ஸ்டாவில் விளம்பரம் செஞ்சு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி வாடிக்கையாளர்களை ஏமாற்றக்கூடிய வழக்கம் நம்ம ஊரில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. 1 லட்சம் ரூபாய் ஐபோனை வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு டிஜிட்டல் புரட்சி பண்ண பாய்ஸ் போலீஸ் கிட்ட சிக்குனது எப்படி? சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராமில் நூற்றுக்கணக்கான இளைஞரை ஏமாற்றிய ஆண்ட்ராய்டு பாய்ஸ் இவர்கள்தான்.
போலீசிடம் வசமாக சிக்கிக்கொண்டு பார்ப்பதற்கே மிக பாவமாக தெரிந்ததால் உயர் அதிகாரியே அந்த அக்யூஸ்டுகளுக்கு அட்வைஸ் செய்து நல்ல முறையில் சிறை சென்று வரும்படி வழி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆறு மொழிகளில் பேசும் வல்லமை, டேக்வாண்டோ கலையில் தங்க பதக்கங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பற்றிய நுண்ணியமான அறிவுத்திறன் என இவர்களின் பின்னணி அதிகாரிகளையே மிரள வைத்திருக்கிறது. அறிவுஜீவிகள் திடீரென 420களாக மாறியது எப்படி என்பதை கண்டறிய செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணை களத்தில் இறக்கியது நம்முடைய குற்றச்சரித்திரம். ஒருவரை ஏமாற்ற வேண்டுமானால் முதலில் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும். இதுதான் அனைத்து மோசடிகளுக்குமான சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அந்த சூத்திரத்தை தான் இந்த வாலிபர்களும் அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில் அப்ளை செய்து லட்சம் லட்சமாக பணம் சம்பாதித்திருக்கிறார்கள். இந்த டியோவின் பெயர் சஜித் அகமது மற்றும் மாதேஷ். இன்ஸ்டாகிராமில் imp.mobs என்கின்ற பெயரில் அக்கவுண்டை ஓபன் செய்து அதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஐபோனை வெறும் 5000 முதல் 7000 வரை விற்பனை செய்வதாக பல வேரியன்ட்டுகளில் விதவிதமாக போஸ்ட் போட்டுள்ளன. வாடிக்கையாளர்களை நம்ப வைப்பதற்காக சீவேஸ் அண்ட் செயிலிங் என்கின்ற பெயரில் போலியான மற்றொரு இன்ஸ்டா அக்கவுண்டை ஓபன் செய்த மாதேஷும் அவருடைய நண்பரான சஜித் அகமதும் அதன் கொலபரேஷனில் கப்பலில் பணியாற்ற ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்து தங்களிடம் கஸ்டம்ஸ் ஆபீசர்களின் கான்டாக்ட்ஸ் மிக வலுவாக உள்ளது என்பதை போல சித்தரிக்க முயன்றிருக்கிறார்கள். வாழ்நாளில் ஒரு நாளாவது ஐபோன் யூசராக வாழ்ந்துவிட வேண்டும் என நினைக்கும் பல ஆண்ட்ராய்டு வாசிகளும் மலிவு விலையில் ஐபோனா என இவர்களுடைய இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ செய்ய தொடங்கியுள்ளனர். அதன் மூலம் ஷார்ட் டைமில் இவர்களுடைய இன்ஸ்டா பக்கத்திற்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடைத்திருக்கிறது. இப்படியாக கையில் பொருளே இல்லாமல் வெறும் போஸ்ட் மூலமே ஆடியன்ஸின் கிரெடிபிலிட்டியை சம்பாதித்த இருவரும் தொடர்ந்து காஸ்ட்லி மாடல் பிளாக்ஷிப் மொபைல்களை அல்லிகோ ஆஃபரில் கொடுப்பதாக இஷ்டத்திற்கு போஸ்ட் போட்டு இளைஞர்களின் ஆசையை மேலும் மேலும் தூண்டியிருக்கிறார்கள். இந்த டியோ வெளியிட்ட அனைத்து போஸ்டுகளிலும் லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே அவைலபிள் என குறிப்பிடவும் நீ நான் என போட்டி போட்டு அட்வான்ஸ் புக்கிங்கிற்காக பலரும் முண்டியடித்துள்ளனர். தங்களை செல்போனில் தொடர்பு கொள்வர்களிடம் படு பிஸியானவர்கள் போல் காட்டிக்கொள்ளும் இருவரும் ப்ரோ சீக்கிரமா பேமெண்ட் பண்ணா பொருள் உங்களுது, இல்லனா ஐபோன் டாடா பாய் பாய் சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு போயிடும்னு அவசரத்தை தூண்டியிருக்கிறார்கள். போனா வராது என நினைத்த பல இளைஞர்களும் இவர்களுடைய டிஜிட்டல் பேமெண்ட் UPI ஐடிக்கு மறுபேச்சு பேசாமல் பணத்தை அனுப்பி வைத்துள்ளனர். பணம் கிரெடிட் ஆனதும் ஒரு சில நாட்களில் ஷிப்பிங் செய்து விடுவதாக நம்பிக்கை கொடுக்கும் imp.mobs அதன் பிறகு ஸ்டாக் முடிந்துவிட்டது, அடுத்த லாட்டில் உங்களுக்கு தான் ஹை பிரையாரிட்டி என காலத்தை இழுத்தடித்துள்ளனர். அதோடு கஸ்டமர்களை நம்ப வைப்பதற்காக அன்பாக்சிங் ப்ரூஃப் வீடியோக்கள் மற்றும் கஸ்டமர் ஃபீட்பேக் மெசேஜ்களையும் போலியாக உருவாக்கி அதனையும் இன்ஸ்டாவில் பகிர்ந்து வந்திருக்கிறார்கள். அண்ணா ரொம்ப கம்மியா ரேட்டு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்கண்ணா. அண்ணா ஓகேண்ணா, ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. இந்த ரேட்டில் யாரும் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா நாங்கள் ஸ்டோர் ரூமே எல்லா இடத்துக்கும் போய் கேட்டோம்ண்ணா. கேட்டால் எல்லாரும் ஹை ப்ரைஸு இந்த மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சுண்ணா ஃபோனு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அக்கவுண்டில் பணமழை கொட்டவும் அந்த பணத்தில் காஸ்ட்லி பைக் வாட்ச் வாங்கி பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஜாலியாக வைப் செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பணம் செலுத்திய பலரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வேறு வேறு எண்கள் மூலம் மாதேஷையும் சஜித் அகமதையும் தொடர்பு கொண்டு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து பணம் கேட்டு நச்சரிப்பவர்களை இழிவாக பேசி காயப்படுத்தியது மட்டுமின்றி உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கெத்தாக சவாலும் விடுத்துள்ளனர். பணம் கொடுத்து ஏமாந்த பலரும் நாடு முழுவதும் இருந்து சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் imp.mobs இன்ஸ்டா ஐடியை ட்ரேஸ் செய்து மோசடியில் ஈடுபட்ட இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர்.
பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தினமும் நூற்றுக்கணக்கான கஸ்டமர்கள் மலிவு விலையில் ஐபோன் வாங்க ஆசைப்பட்டு இவர்களை தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களின் செல்போன் நம்பர்களை நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலில் போட்டு ஆய்வு செய்தபோது நாடு முழுவதிலும் இருந்து இதுவரை 43 புகார்கள் பதிவாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இவர்கள் நூற்றுக்கணக்கான கஸ்டமர்களிடமிருந்து ரூபாய் 15 லட்சம் வரை ஏமாற்றியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிடிபட்டவர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்ப சாதனங்களையும் 1.5 லட்சம் பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதில் மாதேஷுக்கு 6 மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய திறன் இருந்திருக்கிறது. அது மட்டுமின்றி டேக்வாண்டோ விளையாட்டு போட்டியில் அவர் 3 தங்கப் பதக்கங்களையும் வென்றிருக்கிறார். சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரே பாட்டில் பணக்காரனாக ஆசைப்பட்டால் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய கிளைமாக்ஸ் இப்படிதான் அமையும் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த சம்பவம். சாலையில நடந்து போன 2 வாலிபர்களை வெட்டி கொலை பண்ண வழக்குல போலீசார் 6 பேரை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில சொந்த அத்தையே யமனா மாறி உயிர் பறித்த பயங்கரம் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நடந்த இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுநடுங்க வைத்தது. அதிகாலையில் ரோட்டில் நடந்து சென்ற 2 நபர்களை சுத்து போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு மர்ம கும்பல். கொல்லப்பட்டவர்கள் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விமலும் அவரது நண்பர் ஜெகனும் தான். 20 வயதை கடந்த இவர்கள் இருவரின் மீது சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் 20ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல காந்திநகர் பகுதியில் பேசிக்கொண்டே சாலையில் நடந்து சென்ற விமலையும் ஜெகனையும் ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. பின் இருவரின் மீது குற்ற வழக்குகள் இருப்பதால் முன்விரோதத்தில் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இதனால் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். அப்போதுதான் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கொலையாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில்தான் சொந்த அத்தையே இந்த கொலையை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செய்த உண்மை வெட்ட வெளிச்சமானது. 39 வயதானவர் கற்பகம். இவர் கொல்லப்பட்ட விமலின் தந்தை பழனியின் சகோதரி. கடந்த சில நாட்களாக விமலுக்கும் அத்தையான கற்பகத்திற்கும் புதிதாக கட்டப்படும் வீட்டின் அருகே கழிவுநீர் பைப் புதைப்பதில் சண்டை இருந்ததாக தெரிகிறது. இதனால் உருவான தகராறு சண்டையாக மாற விமல் தரப்பிற்கும் கற்பகம் தரப்பிற்கும் கைகலப்பானதாக சொல்லப்படுகிறது. அந்த சண்டையில் விமலுடன் கைகோர்த்து நின்றது அவரது நண்பர் ஜெகன். இந்த பகையின் காரணமாக அண்ணன் மகன் என்றும் பாராமல் விமலையும் அவரது நண்பர் ஜெகனையும் கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார் கற்பகம். அதன்படி சம்பவத்தன்று கற்பகம் நிதிஷ், நந்தகுமார், ஜார்ஜ், திருநங்கை மணிகண்டன் என்கிற மணிமேகலை உட்பட 6 பேரும் சேர்ந்து சாலையில் நடந்து சென்ற விமல் மற்றும் ஜெகனை சுத்து போட்டு வெட்டி சரித்திருக்கிறார்கள். மேலும் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின் 6 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும்
கொலை தொடர்பாக 5 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாததாலும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்க தவறுவதாலும் இந்த பகுதிகளில் தொடர் கொலை சம்பவம் மற்றும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போலீசார் விரைவில் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை களை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகரை வருணன்.